துபாயில் வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக்கு தடை விதிக்கும்படி கேட்டு தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளதுங்க. ஒரு வகையில் இது ஒரு சரியான முடிவு தாங்க. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதல், அதைத் தொடர்ந்து நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி சட்ட மாணவர்கள் அதாவது சட்டம் படிக்கிறது லா ஸ்டூடெண்ட்ஸு 4 பேர் தொடர்ந்த மனுவில் இராணுவத்தின் தியாகத்தை அவமதிக்கும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடப்பதாகவும் இதன் மூலம் இராணுவத்தினர் ஊக்கமிழக்கும் நிலை ஏற்படும் என்று கூறியதை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளதுங்க. ஏன் ஏற்க மறுத்துள்ளதுன்னா, விளையாட்டுப் போட்டிகளை விளையாட்டாக மட்டும் பார்க்க வேண்டுமே தவிர இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறும் சண்டையை போன்று பார்ப்பது தவறான கண்ணோட்டம். இதுபோன்ற கண்ணோட்டத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருப்பது, அதாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்குது, நிராகரித்திருப்பது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டுப் போட்டிகளை அரசியல் நகர்களுடன் தொடர்பு படுத்துவது தவறான அணுகுமுறையாகும். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்தமட்டில் மத்திய அரசு நிர்ணயித்த கொள்கை முடிவையே பின்பற்றி வருகிறது. இதுவரைக்கும் கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள கொள்கை மட்டுமே பின்பற்றி வருகிறதுங்க. ஓகே, இது சம்பந்தமாக நீங்கள் வாசகர்கள், இதை கேட்பவர்கள் என்ன சொல்கிறீங்களோ தெரியல. பார்க்கலாங்க. வணக்கம்.